அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரியவர்களே, இன்றைய காலை பொழுதிலே அல் குர்ஆனை வாசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு உன்னதமான இறைவசனம், இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பலஸ்தீன அந்த போரை நினைவுபடுத்துகிற வகையிலே, குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் பக்ரா அத்தியாயத்திலே பேசுகிற இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 83வது வசனம், அதாவது ருக்கு 10. இந்த ருக்கு 10னுடைய மொத்த 5 வசனங்கள் ஒரு உன்னதமான செய்தியை நிலைநிறுத்துகிறது. எப்படி பாருங்களேன், இது அஹதுன மீசாக பனி இஸ்ராயீல் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். நாம் இஸ்ராயில் என்கின்ற அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர, நம்மை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம், வணங்கக்கூடாது என்று நாம் கட்டளையிட்டு இருந்தோம். இது முதல் பண்பாக இறைவன் சொல்லுகிறான், இறைவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். இரண்டாவது பண்பாக இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உங்கள் பகுதியில் இருக்கிற அனாதைகள், ஏழைகள் எல்லோருக்கும் நீங்கள் நன்மையை செய்யுங்கள். மேலும் இறைவனை தொழுங்கள். யாரை நீங்கள் சந்தித்தாலும் அவரிடத்திலே அழகிய வார்த்தைகளை பேசுங்கள். ஜக்காத்தை கொடுங்கள். எல்லோரையும் நீங்கள் அரவணையுங்கள். இப்படியெல்லாம் பேசி வருகிற ரப்புல் ஆலமீன், ஒரு காலம் நீங்கள் மற்ற மக்களை, உங்களுக்கு சக்தி இருக்கிறது, உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, உங்களுக்கு திறன் இருக்கிறது என்பதால் மற்ற மக்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், அவர்களை கொலை செய்து அவருடைய இரத்தங்களை நீங்கள் ஓட்டாதீர்கள் என்று அல்லாஹ் 84வது வசனத்திலே அடுத்ததாக சொல்லுகிறான். அடுத்து 85வது வசனத்திலே சொல்லுகிறான், நீங்கள் இப்படியெல்லாம் நான் கட்டளையிட்டு இருந்த பொழுதும் இந்த தவறை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே, அது எப்படி செய்ய வேண்டாம் என்று மீண்டும் வலியுறுத்துவதோடு சேர்ந்து, மக்களை நீங்கள் பகைமை உணர்வை தூண்டிவிடாதீர்கள், அவர்களை நீங்கள் வீட்டிற்குள்ளால் சிறைபிடிக்காதீர்கள், அவர்களோடு வாழுகிற மக்களை நீங்கள் தேவையில்லாமல் சிறைபிடிக்காதீர்கள், யாரையும் சங்கடத்திற்கு ஆளாக்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படியெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற பண்பையும் செய்யக்கூடாத பண்பையும் சொல்லி வருகிற ரப்புல் ஆலமீன், ஒரு கால் இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால், இந்த தவறையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால், இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறான், 86வது வசனம், உலாயிகல்லதீன ஸ்தரஉல் ஹயாத்தத் துன்யா பில் ஆகிரதி, மறுமைக்கு பகரமாக உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றேன், அதெல்லாம் நீங்க செய்யாம இப்படிப்பட்ட தவறை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறேன். அந்த தவறை செய்தீர்கள் என்றால் நீங்கள் தான் மறுமைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்ட மக்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேதனை லேசாக்கப்படாது. இப்படிப்பட்டவர்களுக்கான உதவியும் இறைவனுடைய புறத்தில் இருந்து இப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பேரன்பிற்குரியவர்கள், இந்த வசனம் உணர்த்துகிற பாடம் என்னவென்றால், இன்று இஸ்ரேல் தனக்கான எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது, பொருளாதார பலத்தையும் உலக நாடுகளினுடைய பலத்தையும் ஆயுத பலத்தையும் வைத்துக்கொண்டு பலஸ்தீனத்திலே பச்சிலம் குழந்தைகளுக்கு உணவு தர மறுக்கிற, வயதான பெண்களுக்கு உணவு தர மறுக்கிற, அங்கு இருக்கக்கூடிய காயம்பட்டவர்களுக்கு மருந்திட மறுக்கிற ஒரு கேவலமான ஒரு காரியத்தை இஸ்ரேல் அரசாங்கம் அந்த பச்சிலம் குழந்தைகள் மீதும் வயதான பெண்கள் மீதும் காயம்பட்டவர்களின் மீதும் நடத்துகிற இந்த செயலை இறைவன் ஒரு காலும் அங்கீகரிக்க மாட்டான். இறைவனுடைய புறத்தில் இருந்து ஒரு தண்டனை இறங்குமையானால் அந்த தண்டனையை தடுக்கிற சக்தி இஸ்ரேல் அல்ல, இஸ்ரேலை போன்ற லட்ச மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் முன்னெடுத்தாலும் அந்த அதிகாரத்திற்கு
இறைவனின் தண்டனையை தடுக்கிற ஆற்றல் இல்லை என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. இஸ்ரேலர்கள் எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்கின்ற செய்தியெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் கட்டளையிட்டானோ அந்த செயலையெல்லாம் அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டானோ அதையெல்லாம் அவர்கள் செய்ய மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். இறைவனினுடைய கருணையை பெறுவதற்காக இறைவன் எதை அடையாளப்படுத்தினானோ அந்த நல்ல பண்புகளை, ஏழைகளை ஆதரிப்பது, அனாதைகளை அங்கீகரிப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, உணவளிப்பது என்கின்ற நல்ல பண்புகளை நாம் செய்வோம். நம்மோடு இருக்கவர்களை செய்ய தூண்டுவோம். இறைவனின் கருணையும் உதவியும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்பதை உறுதி கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.